ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, த மோஸ்ட் அவைட்டட் கண்டென்ட் விச் இஸ் ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து குவாலிட்டியாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான கண்டென்ட். இதில் நம்ம மெமரி பண்ணுறதுக்கு வேலை இல்லை, ஓகேவா? ஸோ எவ்வளோ அளவு நம்ம ப்ராக்டிக்கலாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆர்டிகல்ஷிப்லையோ ஆஃப்டர் சிஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆடிட் பண்ணுறப்பையோ இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு மெமரிஸ் பண்ணி பண்ணுற கண்டென்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுருங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இது முடியும், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் நான் கூட என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது, வளவலன்னு இருக்கே, ஒன்றுமே புரியலையே அப்படின்லாம் நானும் நினச்சிருக்கேன். பட் இதை வந்து நிறைய யூடியூப்ஸில் வந்து நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மண்டை வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகி என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு யூடியூப் வீடியோவில் கூட எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து இல்லை. அப்படியே பார்த்தாலும் தூக்கம் வருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி என்ன தான் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தேன். ஸோ லைன் பை லைன் வந்து படித்து இவ்வளோ தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்டையராக வந்து ஒரு ஓவர்வியூ வந்து நான் கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோலாம் வந்து நான் இதுக்கப்புறம் போட போகிற வீடியோவும் சரி, ஸோ இவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் வீடியோ வருது அப்படின்னு நினைக்காதீங்க, ஓகேவா? இது ஒர்த்தான கண்டென்ட்டு, இதில் அதிகமான வெயிட்டேஜும் இருக்குது இந்த சாப்டரில், ஓகேவா? ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? என்ன வந்து பார்த்தாலும் ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒர்த்தாக இருக்குது இந்த சாப்டர். இது வரைக்கும் நம்ம படித்த சாப்டர்லேயே இதுதான் ப்ராக்டிக்கல் இன்டென்ட்டாக இருக்கக்கூடிய சாப்டர், ஓகேவா? ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், என்ன வந்து ஐட்டம் எடுத்தாலும் இப்படி தான் நீ ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஐசிஐ வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம படித்தே தான் ஆகணும் வித்தவுட் ஸ்கிப்பிங், ஓகே கைஸ். ஸோ என்னென்னலாம் இந்த லெசனில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டோம் அப்படின்னா இட் வில் பி பெட்டர், ஓகே, டு கோ ஃபர்தர். ஃபஸ்ட்டு திங் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த வீடியோலாம் நம்ம இதுக்கு பார்க்கணும், டேரெக்டாக வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஆடிட் ஐட்டம் போயிடலாம் அப்படின்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஓவர்வியூ தெரியலனா நீங்கள் முழிச்சிட்டு இருப்பீங்க, உண்மையாக சொல்கிறேன், ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்ப்போம். எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் ஆடிட் ஆஃப் ஐட்டம் வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அசர்ஷன்ஸ்னால் என்ன, அது எப்படி வந்து கிளாஸிஃபை ஆகுது, எதுக்காக இந்த அசர்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பார்க்கணும், ஓகேவா? ஓகே. அதில் தான் வந்து இந்த 2 கிளாஸிஃபிகேஷன் வந்து இருக்கும். எப்படி வந்து அசர்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அசர்ஷன் தான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஜாலியாக நான் சொல்லித்தரேன், ஃபீலே பண்ணாதீங்க நீங்கள், சரியா? ஸோ இந்த சாப்டர் தலைவலின்னு நினச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாப்டரை என்ஜாய் பண்ணுவீங்க நிஜமாக, ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆடிட் ப்ரொசீஜர் வந்து பார்ப்போம், ஓகேவா? ஆடிட் ப்ரொசீஜரில் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் அப்படி வந்து ஆடிட் ப்ரொசீஜர் வந்து இருக்குது, இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து ஆடிட் ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், ஓகேவா? இப்போ பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அதில், ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டியில் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், பாரோயிங், ட்ரேட் பேயபிள், ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாமே இருக்கும், கரெக்டாக? அசட்ஸில் என்ன இருக்கும், இன்வென்ட்ரி, பிபிஇ, இன்டான்ஜிபிள் அசட், ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட், லோன் அட்வான்சஸ், இது எல்லாமே இருக்குமா? ஓகே. கண்டென்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கீழே வந்து டிஸ்க்ளோஷன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அப்படி தான் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில், கரெக்டாக? ஸோ இந்த ஒரு ஐட்டமும் எப்படி வந்து நம்ம ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? சேம் லைக் தட், அதே மாதிரி தான் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும். என்னென்னலாம் நம்ம பார்த்துருப்போம், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டாக தெரியும்ல, பீனல் அக்கௌண்ட், ஓகேவா? ஸோ அதே மாதிரி சேல்ஸ் எப்படி வந்து வேல்யூ பண்ணணும், அதர் இன்கம்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த டிவிடெண்ட் இன்கம் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அப்படி அது அதர் இன்கம்லாம் எப்படி வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும், ஆடிட் பண்ணணும். பர்ச்சேஸ் எப்படி, எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் எப்படி, டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் எப்படி வந்து நம்ம ஆடிட் பண்ணணும், அதர் எக்ஸ்பென்சஸ் எப்படி ஆடிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அது வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, ஓகேவா? ஓகே. ஸோ எல்லாமே நம்ம வரிசையாக அழகாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தூக்கம் வருது அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க. ஒர்த்தான சாப்டர், உண்மையாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நானும் ஸ்டார்டிங் அப்படி தான் நினச்சேன். பட் இதை பார்க்குறப்போ இதனுடைய ஓவர்வியூ வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் இதை போய் எப்படி மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு, ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்து முடிச்சிருவோம். நம்ம பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கண்டென்ட் ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் வந்து அடிக்கடி வந்து கேட்குறாங்க, ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு ஐட்டம்க்கு கீழமும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு பி டிஸ்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு பி டிஸ்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம படிக்கணும். ஸோ இந்த ஷேர் கேபிட்டல் எடுத்தோம்னா அது கீழே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டு கீழே, ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கீழே நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம படிக்கணும் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ என்டையராக பார்த்தோன்னா இதான், ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம், குட்டி இன்ட்ரோடக்ஷன். அப்புறம் அசர்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதை எப்படி வந்து நம்ம ஆடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கற்றுக்கிறதே இந்த அசர்ஷன்ஸில் தான் கற்றுப்போம். அதுக்கப்புறமா தான் ஒரு எலமெண்ட்டாக போய் நம்ம பார்ப்போம், ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது பார்ப்போம், அப்புறம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது பார்ப்போம், அப்புறம் ஃபைனலாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு பி டிஸ்க்ளோஸ்ட் அந்த கேட்டகரியில் வர விஷயம்லாம் பார்ப்போம், ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த சாப்டருடைய ஓவர்வியூ. ஸோ இதை நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா திஸ் சாப்டர் வில் பி டன், ஓகே கைஸ். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓவர்வியூவில் பார்த்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா, என்னது இன்ட்ரொடக்ஷன். என்ன வந்து இன்ட்ரொடக்ஷன் இதுக்குன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கம்பெனியில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. கரெக்டாக ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சின்ன வயசில் 11th 12thலாம் படிச்சிருப்போம். கரெக்டாக என்னது அப்படின்னா, ஜென்ரலாக அக்கௌண்டிங்காகவே இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க ஒரு சில பிரின்சிபல்ஸ் தான் அந்த கேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் ஈஸியாக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். கரெக்டாக ஒரு எலமெண்ட்டும் இப்படி தான் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அழகாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஆடிட் பண்ணக்கூடிய விஷயம் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா, அப்போது ஒரு என்டிட்டியை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. என்டிட்டியோட என்னத்தை எக்ஸாமின் பண்ணுறாங்க, அந்த என்டிட்டி ப்ரிப்பேர் பண்ண ஓகேவா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் டிஸ்க்ளோஷர்ஸும். ஓகேவா, என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவாங்க, பேலன்ஸ் ஷீட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த கம்பெனியில் இருக்க மேனேஜ்மெண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு, ரிசல்ட் ஆஃப் ஆப்ரேஷன், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது. கரெக்டாக நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எதுக்கு, அந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கரெக்டாக ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இதுதான் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வந்து டிஸ்க்ளோஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதை ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் எக்ஸாமின் பண்ணுறாரு. அதுதான் என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வச்சு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுறாரு, எக்ஸாமின் பண்ணுறாரு. அதுதான் என்னது, இந்த நம்ம சாப்டரில் படிக்க போகிற விஷயம். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசர்ஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஆக்சுவலாக இந்த டாபிக் படிக்கிறப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். என்னது அசர்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆடிட்டர் அப்படிங்கிறத தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்னென்னா பிடி டீச்சராக இருக்கோம். ஓகேவா, ஸோ பாய்ஸாக இருந்தால் பிடி சார், கேர்ள்ஸாக இருந்தால் வந்து பிடி மேம். ஓகேவா, ஸோ நம்ம யாருப்பா, நம்ம வந்து பிடி மேம். ஓகேவா, ஸோ கையில் வந்து விசில்லாம் வச்சுப்போம். ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம யார் இப்போது பிடி மேம், பிடி டீச்சர். ஓகேவா, ஸோ நம்ம வந்து பிடி டீச்சரை வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறான் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்மள்ட்ட ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணுறான். நம்ம பேச்சே காதில் வாங்காமல் ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணுறான். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவனை எப்படியாவது நம்ம மாட்டணுமே, இவன்ட்டு எப்படியாவது வந்து நம்ம என்ன பண்ணணும், இவனை காலை வாரணுமே அப்படின்னு சொல்லி பிடி டீச்சராக இருக்க நம்ம வந்து யோசிக்கிறோம். அடங்கவே மாட்டோம், ரொம்ப திமிராக இருக்கோம், நம்மள்ட்ட கால் மேலே காலை போட்டு உட்காரான், நம்ம வந்தால் ஓவராக சீன் போடுறாங்க. ஸோ இவனை எப்படியாவது நம்ம வந்து மாட்டணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ நான் சொல்கிற ஸ்டோரி மட்டும் கவனிங்க. ஸோ அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிடிஎம்ஸாக இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப ஓவராக சீன் போட்டுட்ருக்கான். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவன் சடனாக நம்ம அப்படியே போயிட்டுருக்கு சிச்சுவேஷனே. ஒரு நாள் வந்து அசம்பிளியில் வந்து இவன் என்ன பண்ணல, ஒழுங்காக வந்து ஹேர் கட் பண்ணல. ஸோ அப்படி வச்சுருக்கான் ஹேர் கட்டு. மாட்டிக்கிட்டான் காட்டெருமை மாட்டிக்கிட்டான்னு. இப்போ என்ன பண்ணிட்டோம், அவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவனை காலவாரத்துக்கிட்ட போகிறோம். ஸோ போயிட்டு இவன்கிட்ட என்னென்னலாம் அவன் வந்து மாட்டுவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னலாம் அவன் மாட்டுவான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே கூப்பிட்டுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். அவனும் வரானோ. வந்தோடனே அவன்கிட்ட என்ன கேட்குறோம், ஆமாம் ஆளே பார்க்குறதுக்கு நீ வினோதமாக இருக்கே, நீ இந்த ஸ்கூல் தானா அப்படின்னு கேட்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்கூல் தானா அப்படின்னு கேட்க போகிறோம். அதான் ஃபஸ்ட் ஒன். ஓகேவா, ஸோ அடுத்ததான் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கூல் தானா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறோம். அடுத்தது, நீ ஒழுங்காக வந்து இந்த ஃபீஸ்லாம் கட்டுறியா, என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, ஃபீஸ்லாம் ஒழுங்காக கட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வேறு என்னென்னலாம் அவனை நம்ம காலை வர பார்ப்போம். என்ன எக்ஸாம்லலாம் பாஸ் ஆகுறியா இல்லை ஃபெயில் ஆகுறியா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரெக்டாக, ஓகே. இல்லை என்னதில் அரியர் வச்சுக்கிட்டு இன்னும் போன கிளாஸில் அரியர் வச்சுட்டு இன்னும் அதே இதில் உட்காந்துருக்கியா அப்படின்னு கேட்போம். வேறு என்னென்ன, இந்த கிளாஸ் தானா இல்லை வேறு ஏதாவது கிளாஸா, ஏன் 6th சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு ஓடுறியா, இல்லை என்ன கிளாஸ், நீ அதே கிளாஸா இல்லை வேறு ஏதாவது கிளாஸா, இதுமாதிரி என்னென்னலாம் நம்மளுக்கு காலை வர முடியுமோ எல்லாமே கேட்போம். ஓகேவா, ஸோ இப்போ என்னென்னலாம் விஷயம்லாம் நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தெல்லாம் மாட்டுறானு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவன் அந்த ஸ்கூல் தானே படிக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணுறானா, பாஸா ஃபெயிலா அப்படின்லாம் சொல்லி கேட்குறோம். எதுலேயுமே மாட்ட மாட்டோம். அதுக்கப்புறம் என்னது, அந்த மாதிரி ஏதாவது போன வருஷம் அரியர் வச்சதெல்லாம் இந்த வருஷம் பண்ணிகிட்ருக்கானா அப்படின்னு பார்க்குறோம். இல்லை வேறு என்ன, எதுலேயும் அந்த கிளாஸ் தானா இல்லை வேறு ஏதாவது செக்ஷன் சொல்லி போய் சொல்கிறானா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமா வந்துட்டு நம்ம செக் பண்ணுறோம்ல. இதுதான் என்னென்னா அசர்ஷன்ஸ். இதுதான் என்னது, அசர்ஷன்ஸ். ஓகேவா, இப்போது நம்ம இந்த பிடி சாராக இருக்கிற நம்ம தான் என்னது அப்படின்னா ஆடிட்டர். என்னது, நம்ம தான் வந்து ஆடிட்டர். இந்த பையன் ஸ்டூடெண்ட் இருக்கானே, இவன் தான் என்னென்னா ஐட்டம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு அப்போது அவன் என்னென்ன விஷயத்துலலாம் அவன் மாட்டத்துக்கு நம்ம வந்து தூண்டில் போட்டு வலை போடுறோமோ அது எல்லாமே தான் அசர்ஷன்ஸாக. ஆமாம், அதுதான் அசர்ஷன்ஸ். என்னென்னா இது வந்து மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுற விஷயம், எம்படிட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ இப்போ அந்த ஆடிட்டர் தான், அந்த பிடி சார் தான் வந்து நம்ம ஆடிட்டர். ஓகேவா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட் இருக்கான்ல அவன் தான் வந்து ஐட்டம்,
ஐட்டம் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஐட்டம் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது என்னென்னலாம் மாட்டணும்னு நினைக்கிறோம் அந்த ஐட்டம் அப்படிங்கிறது தான் அசர்ஷன்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்தந்த விஷயம்லாம் நம்ம அந்த ஐட்டமில் செக் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த அசர்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ இதை வந்து யார் யூஸ் பண்ணுறா? ஆடிட்டர் யூஸ் பண்ணுறாங்க டு கன்சிடர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொட்டன்ஷியல் மிஸ்டேக்மெண்ட். அவன் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுறான்னு நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரி என்னென்னலாம் அந்த ஐட்டமில் மிஸ்டேக் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மே அக்கர் என்னென்னலாம் பொட்டன்ஷியலான மிஸ்டேட்மெண்ட் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்காக ஆடிட்டர் யூஸ் பண்ணுறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது தான் அசர்ஷன்ஸ். ஓகேவா, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்னஸ், கட் ஆஃப், எக்ஸிஸ்டன்ஸ், அக்கரன்ஸு, வேல்யூவேஷன் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ், ப்ரெசன்ட் அண்ட் டிஸ்க்ளோஷர். ஸோ இதே எக்ஸாம்பிள் வச்சு, ஓகேவா, என்னது இதே எக்ஸாம்பிள் அந்த ஆடிட்டர் பிடி சார் ஸ்டூடெண்ட் வச்சு இது எல்லாமே நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வந்து வீடியோலாம் நிறையா போகுது அப்படின்லாம் பார்க்காதீங்க. நம்ம வந்து சிஏ படிச்சுட்ருக்கோம். ஓகேவா, ஸோ இவ்வளோ பார்ட் ஆஃப் வீடியோக்கெலாம் போகுதுன்னு பார்க்காதீங்க. ஒர்த்தான லெசனில் இது. ஓகேவா, ஸோ இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தப்பே கிடையாது. Okay guys, so we will see in the next part of the video. Until then, this is Shweta signing off. Thank you.